அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கலையரசி சந்திரன். இன்று நான் மலேசிய தமிழர்களின் வாழ்வியலில் சடங்குகளுடைய பங்கு, சடங்குகள் அவங்க எங்கெங்கெல்லாம் மலேசிய தமிழர்கள் சடங்குகள் மேற்கொள்றாங்க, அதை எப்படி மேற்கொள்றாங்க அப்படின்றத விவரிச்சிருக்கேன். ஓகே, முதல்ல சடங்குகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம எப்போதுமே சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பழக்கப்பட்டிருக்கோம். அப்படி பழக்கப்பட்டிருந்தாலும் சிலருக்கு சடங்குகள் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனதுக்குள்ள இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சடங்கு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்களுடைய மக்களுக்காக ஏற்படுத்தின ஒரு வரன்முறை அப்படின்னு தான் இதை நான் கருதுறேன். குறிப்பா பார்த்தோம்னா மனிதன் சமூகமும் வாழ்க்கையை ஒரு நெறிப்படுத்தி வாழணும், அவன் வாழும் அந்த வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த சடங்குகள் மூலம் தெரிவிக்கிறான். இந்த சடங்குகளானது பாத்தீங்கன்னா அக்காலம் முதல் இக்காலம் முதல் தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. மலேசியால வாழும் தமிழர்கள் என்னதான் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்ப காலங்களில் புலம்பெயர்ந்து வந்திருந்தாங்களே கூட இன்றளவும் அவங்களுடைய சடங்குகளை மறக்காம பின்பற்றிட்டு வராங்க. அவங்க எந்தெந்த மாதிரியான சடங்குகள் மேற்கொள்றாங்கன்றது பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு சடங்கு, பூப்படைந்தல் சடங்கு, திருமண சடங்கு, மலைக்காப்பு சடங்கு, இறப்பு சடங்கு போன்ற இந்த மாதிரி வாழ்க்கையில மிக முக்கியமான தருணங்களில் அந்த அந்த நிகழ்ச்சியை சடங்குகள் வைத்து மேற்கொள்றாங்க. நம்ம முதல்ல குழந்தை பிறப்பு சடங்குகளை பத்தி பார்ப்போம். இந்த குழந்தை பிறப்பு சடங்கு போது ஒரு குழந்தையானது இந்த உலகத்துக்கு பிறக்கிறது என்றால் அது எப்போதுமே ஒரு கொண்டாட்டத்திற்குரிய அப்படி பார்த்தோம்னா இந்த குழந்தை பிறந்த உடனேயே, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னுக்கும் சரி, குழந்தை பிறந்த பிறகும் சரி, மலேசிய தமிழர்கள் இன்றளவும் சில சடங்குகளை மேற்கொள்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்றத கருத்தில் கொண்டு அந்த தாய் கருவிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு நல்ல மருந்து கொடுக்கும் வழக்கம் இன்றளவும் இருக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா சேனை தொடுத்தல் அப்படின்ற ஒரு சடங்கு இருக்கு. இந்த சேனை தொடுத்தல் சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அது இனிப்பு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, இனிப்பு தண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரியவங்க கையால அந்த இனிப்பு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அந்த கொடுக்கின்ற அந்த நபருடைய நல்ல பழக்கங்கள் யாவும் அந்த குழந்தைக்கும் சென்றடையணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த சேனை தொடுத்தல் மூலியமா நம்மவர்கள மத்தியில இன்றளவும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முடியிறப்ப சடங்கு. குழந்தைக்கு பிறந்த முடி எடுக்கணும் அப்படின்ற ஒரு சடங்கு இன்றளவும் மலேசிய தமிழர்கள் செய்து கொண்டுதான் இருக்காங்க. பிற்பாடு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பெயர் சூட்டுவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைக்கு முடி இருக்கிற உடனேயே அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவும் இன்றளவும் மலேசிய தமிழர்கள் செய்து கொண்டுதான் இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூப்படைந்தல் சடங்கு. இது என்ன பூப்படைந்தல் சடங்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணானவள் ஒரு பெண் குழந்தை ஒரு பருவத்துக்கு வந்த உடனே அவள் குமரியாக மாறுகிறார். அவரோட உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மாதவிடாய் காலங்கள்ல அவள் எதிர்நோக்க ஆரம்பிப்பாள். அப்படின்னும் போது அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல சில சடங்குகளை மேற்கொள்வாங்க. அதாவது அந்த பெண்ணானவள் குமரி ஆன உடனே, அதாவது வயதுக்கு வந்த உடனேயே சில சடங்குகளை மேற்கொள்வாங்க. அந்த பெண்ணை தனிமைப்படுத்தி அவளுக்கு சத்தான ஆகாரங்களை கொடுப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் அவளுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் நிகழும். அவளுக்கு தேவையான சத்துக்கள் அந்த டைம்ல சென்றடைந்தால் மட்டுமே பிற்பாடு வரும் மாதவிடாய் காலங்கள்ல அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம அவங்களுக்கு அதனுடைய வாழ்க்கை சுமூகமாக போகும். அப்புறம் அந்த ஒரு 9 நாள் தனிமைப்படுத்துறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூப்படைந்தல் விழான்னு ஒண்ணு செய்வாங்க. இது ஏன் செஞ்சாங்க அந்த காலத்துலன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வீட்டுல அந்த பெண் திருமணத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற குறிக்கிறதுக்காக செய்தாங்க. அது இன்றளவும் மலேசியால தமிழர்களால செய்யப்பட்டு வருது. அடுத்து பார்த்தோம்னா திருமண சடங்கு. இந்த திருமண சடங்கு ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கிய சடங்கா தான் கருதப்படுது. இந்த சடங்கு மேற்கொள்றதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன் நடைபெறும் சடங்கு, அப்புறம் திருமண தன்று நடக்கும் சடங்கு அப்படின்னு இரு வகையாவே நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன். திருமணத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா பெண் பார்க்கும் சடங்கு, பெண் பார்க்கும் படலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் அந்த பெண்ணுடைய தாய் தந்தை தான் அவளுக்கு துணைவனை தேடி கொடுப்பாங்க. இன்று நிறைய காதல் திருமணங்கள் நடக்கிற வாசி பெண் பார்க்கும் படலம் சற்று குறைந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிச்சயம், பெண் அழைப்பு இதெல்லாம் திருமணத்துக்கு முன் நடக்கின்ற சடங்கு. திருமண தன்று நடக்கும் சடங்குன்னு பாத்தீங்கன்னா
பெற்றோர்களுக்கு வந்து பாதப்புதை வந்து அந்த இரு தம்பதியரும் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து தாலி கட்டும் நிகழ்வு, அந்த அந்த கணவனாகும் போறவர் வந்து தாலி கட்டும் நிகழ்வு தான் முக்கிய சடங்கா திருமணத்தன்று கருதப்படுகிறது. அப்புறம் திருமணம் முடிந்தவுடன் பட்டம் கட்டும் நிகழ்வு நடைபெறும். அப்புறம் அம்மி மிதித்து அந்த பெண்ணின் காலில் வந்து மிஞ்சி போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் அருந்ததி பார்த்தல், அந்த அருந்ததி நட்சத்திரம் போல வந்து அவங்க இருவரின் வாழ்வும் வந்து செலுத்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக இது செய்யப்படுது. அதுக்கு வந்து மொய் எழுதுதல், அந்த திருமணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் வந்து மொய் எழுதுவாங்க. அப்புறம் வந்து திருமண சடங்கு இறுதி முடிந்தவுடன் அந்த தம்பதியோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறது வந்து சாந்தி முகூர்த்தம் அன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வளைகாப்பு சடங்கு. இந்த வளைகாப்பு சடங்கு அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு வந்து, ஒரு பெண் ஆனவள் வந்து முழுமை அடையும் காலம்னு பார்த்தீங்கன்னா அவன் தாய்மையான காலகட்டத்துல தான் அது நடக்குது. அதாவது இந்த வளைகாப்பு சடங்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவுற்ற அந்த பெண் வந்து 7வது அல்லது 9வது மாதத்துல இந்த வளைகாப்பு சடங்கு செய்வாங்க. அந்த தாய்மை அடைந்தவள் வந்து அந்த கண்ணாடி வளையல்கள் வந்து அணிந்து அந்த வளைகாப்பு சடங்கை அவங்க மேற்கொள்வாங்க. இந்த வளைகாப்பு சடங்கின் போது வந்து சில அந்த அந்த பெண்ணுடைய கணவன், அதாவது அந்த ஆண்களுக்குமே வந்து சில பங்கு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன் வந்து தலைமுடி வெட்டக்கூடாது, தாடி வந்து வளர்ப்பாங்க, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற நம்பிக்கை வந்து இன்றளவும் நேச தமிழர் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா வந்து குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கருதி இதை அவங்க வந்து தவிர்க்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இறப்பு சடங்கு. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில எதிர்பாராம நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இறப்பு சடங்கு. அப்படி இருந்த போதிலும் அந்த இறப்புக்கு வந்து மரியாதை செய்யணும், இது இப்படிதான் செய்யணும் அப்படின்றதுக்கு சடங்குகள் இன்றளவும் நேச தமிழர்கள் செய்து கொண்டுதான் இருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா இறப்பு அன்று நடைபெறும் சடங்கு, அப்புறம் இறந்த பிறகு நடைபெறும் சடங்கு அப்படின்னு இரு வகையாவே பிரிக்கலாம். இறந்த அன்று ஒரு உயிர் வந்து அந்த உலகத்தை விட்டு போன அந்த அன்னைக்கு வந்து சில சடங்கு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 8 கட்டு போடுது, குடும்ப சுத்தி ஒரு 8 கட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் கோடி எடுக்கும் வழக்கம், நீர்மாலை நிகழ்வு, அந்த உடலுக்கு வந்து இறுதியா வந்து வாய்க்கரிசி போடும் நிகழ்வு, இடுகாட்டுல செய்ய வேண்டிய சில சடங்குகள், அப்புறம் கடைசியா கொல்லி வைத்து அந்த உடலை வந்து தகனமோ இல்ல வந்து எரித்தோ செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகு வந்து அந்த உயிர் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் 8வது நாள் வந்து குடும்ப உறவுகள் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து வருந்துவாங்க. அதுக்கப்புறம் கருமாதி ஒரு 14 நாட்கள் கழித்து கருமாதி என்னும் நிகழ்வு நடைபெறும். அப்புறம் வந்து அந்த உடல் திரிந்து 30ஆம் நாள் வந்து படையல் போடுவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஆண்டு படையல் அப்படின்னு 1 வருடம் கழித்து அந்த சடங்குகளை மேற்கொள்வாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய நவநாகரிக காலத்துல வந்து சிலர் வந்து சடங்குகளை வந்து பின்பற்ற மாட்டாங்க, சடங்குகளை வந்து உதாசீனப்படுத்துறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சடங்குகள் வந்து முக்கியமானது இல்லை அப்படின்னு அவங்க கருதுறாங்க சிலர். சோ இதனால உண்மையில பார்த்தோம்னா இந்த சடங்குகளுக்கு பின்னால பல உண்மைகள், பல நல்ல விஷயங்கள் வந்து மறைந்திருக்கு. இது தெரியாததுனால பின்வரும் சந்ததியருக்கு வந்து இந்த சடங்குகள் போய் சேராதோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்குள்ள வருது. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சடங்குகள் மேற்கொண்டாங்கன்னா அவங்க சும்மா அதை வந்து செய்யல, அது செஞ்சதுக்கான காரணமோ தத்துவமோ அதுக்கு பின்னால இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வளைகாப்பு போது அந்த பெண்ணுக்கு அணிவிக்கப்படும் அந்த வளையல் வந்து, அந்த வளையலோட சத்தம் வந்து அந்த கருவில் இருக்கும் அந்த குழந்தைக்கு கேட்கிற வசி அந்த குழந்தையின் கேட்கும் திறன் வளர்கிறது. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலுமே ஒவ்வொரு தனித்தனி அர்த்தமும் மகத்துவமும் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அப்ப அதனால இருக்கிற இந்த மாதிரி சில சடங்குகள் சம்பிரதாயங்களையும் நம்ம வந்து பின்பற்றாம போனோம்னா அந்த சடங்குகள்னால கிடைக்கப்பெற நன்மைகளையும் நம்ம இழந்துடும். அதனால இனி வரும் சம்பதியருக்கு வந்து நம்ம அந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றி நம்மளுடைய தமிழரோட கலாச்சாரத்தையும் நிலைநாட்டணும் அப்படின்றதுதான் இங்க நான் என்னுடைய கருத்தா முன்வைக்கிறேன். நன்றி.